வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் சில நல்ல காரியங்கள் நடக்க உள்ளது. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் நீ அழுது கொண்டு இருக்கிறாய். உன்னிடம் நான் எல்லாவற்றையும் சொல்லவே வந்துவிட்டேன். ஏனென்றால் நீ அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. தினம்தோறும் அழுகிறாய், எப்பொழுதும் அழுகிறாய். யார் எது சொன்னாலுமே அழுகிறாய். ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மனதுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாய். காரணங்கள் கேட்டால் உனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையே மிகப்பெரிய பாரத்தில் இருக்கிறது. சரிதானே நான் சொல்வது? உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது சுமந்து கொண்டு இருக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய பாரமாகத்தான் உள்ளது. தங்கமே, கவலைகள் என்பது இருக்க வேண்டாம். வாழ்வில் எதுவாக இருந்தாலும் கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கவலைகளையே நம் தூக்கி எறிய வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதியானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நாம் எப்பொழுதும் ஒன்று நினைக்கிறோம், எல்லா விஷயத்தையும் போட்டு மனதில் தூக்கி சுமக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம் எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் தூக்கி சுமந்தோம். ஆனால் நம் வாழ்வில் ஒரு நாள் கூட எந்த ஒரு நிம்மதியான விஷயத்தையும் அனுபவிக்கவே முடியாது. எல்லாமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்பதை மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழும் ஒவ்வொரு காலமும் உங்களுக்கான காலங்களே. அதை நீங்கள் தான் உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும். எத்தனை நாள்தான் தெய்வத்தையும் எத்தனை நாள்தான் உங்களுடைய கர்ம வினையையுமே சொல்லிக்கொண்டு இருப்பீர்கள் சொல்லுங்கள். எல்லா விஷயத்தையும், தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள். சந்தோஷமாக நீங்கள் இருந்த நாட்களை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கி பாரத்தை சுமந்து அழுவாதீர்கள். வாழ்வில் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு. உன்னுடைய கஷ்டத்திற்கும் வழி இல்லாமலையா இருக்கும்? நிச்சயமாகவே உன் வாழ்வில் வழி உண்டு. அந்த வழியை நான் காட்டுகிறேன். தைரியமாக இரு தங்கமே. உனக்காக எந்நாளும் எப்போதும் நான் இருப்பேன்.